அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ சார் இப்போ நம்ம நோன்பு வச்சுருக்குறோம். இப்போ முதல் நோன்பு வைக்கும்போது பிறையை பார்த்தா அளவில் வந்து ரெண்டாவது பிறை அளவு மாதிரி சைஸ் வந்து கொஞ்சம் இதாக தெரியுது. இப்போ சவுதியினுடைய பிறையை பார்த்து வைக்கக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த சவுதியினுடைய பிறையை பார்த்து சில பேர் நோன்பு வச்சவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பிறை வந்து சைஸில் பெருசாக இருக்குதுல்ல, அப்போ இது ரெண்டாவது பிறை தான், நீங்கள் முதல் நோன்பு தான் வச்சுருக்கீங்க, வேஸ்ட்டாக ஒரு நோன்பு வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு நம்ம சிலர் பார்த்து வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்களா சார்? இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஹதீஸை படிக்காததால் ஏற்பட்ட அவங்களுடைய வாதம் தான் சொல்ல முடியும். இது நிறைய பேர் சொல்கிறாங்களே, இந்த கணக்கீட்டு முறை நம்ம சொல்கிறோம் அல்லவா, கணக்கீட்டு முறையில் உள்ளவங்களுக்கு முதல் பிறை என்ன தெரியுமா? அமாவாசை. அமாவாசை தான் முதல் பிறை அவங்களுக்கு. ரெண்டாவது பாட்டியம் சொல்லுவாங்க, அது ரெண்டாம் பிறை. நாம் பார்க்கிறோமல்ல பிறை, அது மூன்றாம் பிறை அவங்களுக்கு. இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா அதுதான் கண்ணுக்கு தெரிகிற பிறை, மற்றெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இவங்க இந்த குரூப்பாக அதுதான் சொல்லுது. ஆனால் காலண்டர்லாம் கரெக்டாக போடுறாங்க. ஏன்னா முஸ்லீம்கள் எதை முதல் பிறையாக கொள்கிறார்களோ அதைத்தான் ஒன்று போடுறாங்க. ஏன்னா இந்த அளவுகளும் சொல்கிறாங்கல்ல, சம்பிரதாய அடிப்படையில் இந்த வானியலுடைய நிபுணர்கள் தானே கணக்கிடுறாங்க பிற 1, 2ங்கிறதெல்லாம். அவங்கெல்லாம் கூட மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட அமாவாசை தான் பிற 1ம்பாங்க. 2 பாட்டியம்ங்கிறது 2, நம்ம பார்க்குற முதல் பிறைங்கிறது தான் 3ஆம் பிறை. அதுதான். ஆனால் காலண்டரில் அப்படி போடுறதில்லை. ஏன்னா பிறையை அளவுகோலாக கொண்டு வணக்க வழிபாடு செய்கிறவங்க முஸ்லீம்கள். அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படி தான். சரி, நம்ம ஏன் அந்த அவங்கெல்லாம் 3வது பிறைன்னு சொல்கிறது ஏன் முதல் பிறைங்கிறோம்? அதைத்தான் முதல் பிறைன்ட்டு அப்படி சலாம் சொல்லிட்டாங்க. ஏன் பிறை பார்த்து நோம்புங்கள், அப்போ அது என்ன? இவங்க சொல்கிற 3ஆம் பிறை தான் நம்ம முதல் பிறை. பிறை பார்க்குறது அதுதான், அதான் முதல் பிறை. சரி, அது இருக்கட்டும். இவங்க இந்த இடத்துல இந்த பிறை பெருசாக இருக்கும் பொழுது இந்த சர்வதேச பிறைக்காரவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா சவுதி அடிப்படையில் அவங்க பெருநாள் கொண்டாடிடுவாங்க ஒரு நாளைக்கு முன்னால். அவங்க வந்து பிறை நம்ம வந்து பெருநாள் கொண்டாடுவோமா, அந்த பிறை பெருசாக தெரியும் நம்மள்ட்ட சொல்கிற. பார்த்தீங்களா, நாங்கள் கொண்டாட மாதிரி கொண்டாடிக்கிறோம்ல, இப்போ பாருங்கள் 2ஆம் பிறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹதீஸை படிக்காததால் ஏற்பட்ட விளைவு. முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு கூட்டம் வந்தது. அவங்க கூட்டம் வரும்போது அப்போ தான் பிறையை பார்க்குறாங்க. முதல் பிறை பார்க்குறதுக்கு 2ஆம் பிறையாகவும் தெரியுது, 3ஆம் பிறையாகவும் தெரியுது. இது நம்ம அடிப்படையில் அந்த அமாவாசை பிறை 1ங்கிற அந்த கணக்கில் நம்ம பிறை 1ங்கிறோம்ல, அது அந்த அடிப்படை கண்ணுக்கு தெரிகிற பிறை 1ங்கிறோம்ல. அதில் அந்த கூட்டத்தில் சில பேர் சொன்னாங்க, இது 2ஆம் பிறை மாதிரி இருக்குதே. இன்னும் சில பேர் இல்லைங்க 3ஆம் பிறை மாதிரி இருக்குங்க அப்படின்னா. முதலாவது பிறை யாரும் சொல்லலை, அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள சந்திக்கிறாங்க. சந்தித்து நடந்ததை சொல்கிறாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்கல்ல அது 1ஆவது பிறை தாங்க, எந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த அன்னைக்கு தான் பார்த்தோம், அது 1ஆம் பிறை தாங்க. இப்போ பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, இன்னல்லாஹ அமத்தஹு லிருயா, அல்லாஹ் சில சமயங்களில் இந்த பிறையை நீட்டித்து வைப்பான் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. இது முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் இதை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த அதிக படிச்சுதான் அப்படி சொல்லுவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி சாபா பெருமக்கள் காலத்தில் இப்படி ஏற்பட்டிருக்கா இல்லையா? பெரிய பிறைண்டு. அப்போ இது முதல் பிறை, 2ஆம் பிறை, 3ஆம் பிறை கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிட்டாங்களே. அது 2 போல் பெருசாக இருந்தாலும் சரி தான், 3 போல் பெருசாக இருந்தாலும் சரி, முதல் பிறை தான் அது. அப்போ ரொம்ப நேரம் இருந்துச்சு, எல்லாம் நீட்டிச்சு வைக்கிறான். தெளிவு கிடைத்த பிறகு மறுபடியும் சொல்கிறாங்க பாம்பார் மக்களை குழப்பறதுக்கு. அப்போ தானே அடுத்த வருஷத்துக்கு ஊர் சொல்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்காக வேண்டி பாவம் குழப்பறதுக்கான செய்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம், இது ஹதீஸ் இப்படி இருக்குது. நம்ம நடைமுறையில் கூட இந்த பிறை பிறத்தல் என்பது மகரிபுடைய நேரம் அல்ல. நாம் பிறையை பார்ப்பது தான் மகரிபுடைய நேரம். பிறப்பது என்பது பகலாகவும் இருக்கலாம். பகலில் பிறை பறந்து விட்டால் நாம் பார்க்கறது மகரிபு நேரம் தானே. அப்போ தானே கண்ணுக்கு தெரியும். அப்போ பெருசாக தான் தெரியும். அப்போது பிறந்ததாக இருந்தால் மைனூட்டாக தெரியும். அதே நேரத்தில் காலையில் பிறந்த பிறையாக இருந்தால் பெருசாக தான் தெரியும். அதுவும் காரணமாக இருக்கலாம்ல. அதனால் பொதுமக்களை இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றக்கூடாது.